ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரவீன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து மாட்டுப் பொங்கல். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி பர்த்டே. சும்மா கோவப்படாதீங்க, பழைய காமெடி தான். ஸோ இன்றைக்கி மாட்டுப் பொங்கல். ஸோ வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன கோயில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வ்ளாக்கில் போய் பார்ப்போம் வாங்க. நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ எந்த கோயில் அப்படிங்கிறது வந்து இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு தெரிய போகுது. அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போகிற ஐடியா யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான். பொங்கல் அன்னைக்கு கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு நான் எதிர்பார்க்கல. சரி விடுங்க, நம்மளை மாதிரி தான் அவங்களும் நினச்சிட்டு வந்திருப்பாங்க. சரி, நம்ம இன்றைக்கி எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்களா? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி நான் வந்திருக்கேன். நான் வந்தபோது விலாக் எடுக்கலை. இந்த தடவை தான் விலாக் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இவ்வளோ கூட்டமாகிடுச்சு. சரி, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி விலாக் எடுக்கலாம் அப்படின்னு நானும் எடுத்தேன். பட் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுறேன். நாங்களும் ரொம்ப நேரமாக லைனில் நின்று ஒரு வழியாக சாமிகளை பார்த்தாச்சு. சாமிகளை பார்த்ததுக்கப்புறம் இங்கே அன்னதானம் போடுவாங்க. சரி, சாப்பிட்லான்ட்டு அந்த சைடு போய்ட்டோம். அப்புறம் இடமும் பயங்கர கூட்டமாகவே இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணுற டைமில் ஒருத்தவங்க நம்மளே கலாய்ச்சிருந்தாங்க. நீங்களே கேளுங்க. அது வேறு யாரும் இல்லை, எங்கள் அக்கா தான். நம்மளை அசிங்கப்படுத்த வெளியிலேருந்துலாம் ஆள் வர தேவையில்ல, வீட்லேயே வச்சுருக்கோம். என்ன பண்ணுறது, ஈரனுக்கும் மடிசருக்கும். சரி விடுங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குது. சாப்பிட்டுட்டு ஈவினிங் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஈவினிங் டைம் வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தாச்சு. ரொம்ப இரிட்டேட்னால கொஞ்சம் சீக்கிரமாக பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறனால பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் இன்றைக்கி வீடியோவில் அதிகமாக மியூசிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பக்கத்தில் ஒரு கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் போட்டுருக்கு. ஸோ மூவி சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு காப்பி ரைட் அடிச்சிடும்ல அப்படிங்கிறதுனால ஒரிஜினல் வாய்ஸ் வைக்கலை. அதனால் ஒன்று நீங்கள் என் வாய்ஸ் தான் கேட்டாகணும், இல்லைன்னா மியூசிக் தான் கேட்டாகணும். வேறு வழி இல்லை, சாரி. சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. அடுத்து வந்து மாட்டுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க. மாட்டுக்கு சாமி கும்பிட்டுருக்காங்க. சரி, ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி மாட்டுப் பொங்கல். இந்த மாட்டுப் பொங்கல் விலாகில் வந்து ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன் கீழே சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.